1 2 3 That is gonna bang you walking This bird. is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Team match. Let's go. First point for the red team. Watch out! Ay. அதான் வச்சுக்கிறானே. ஏய் நான் ஒரே ஒரு கோல் தான் அடிக்கிறேன். ஆனா ஒட்டிட்டு ஒரு இது டேய் போயிட்டு பார்த்துக்கிறது. மூணு பேர் தான். ஐயோ Watch out! எல்லாருக்கும் தெரியுமாமா? ரெண்டு பேர் ரைட்ல. Watch out! பட் அம்மா என்கிட்ட கூப்பிடா நீங்க ஓகேட்டீங்கன்னா அப்பா நான் அத சொல்லல. நீ அவளுக்கு அண்ணன் அவளுக்கு ஏய் Is about Watch out! ஒன்றுறாங்க பாரு, அப்படியே ரைட்ல ரெண்டு பேரும். என்னன்னா ரைட்டு தான் படிச்சு சின்ன வயசுல லவ் பண்ணி ஏய் வீட்டுல யாருக்கும் தெரியாம 13 தான். ஐயோ, ரைட்ல 4 பேர் இருக்கிறாங்க. அம்மா நான் தெரியும். அவன் பெரியப்பா வீட்டுல பையன். ஒருத்தர் விட மாட்டாங்க. பெரிய பாவம் எப்படியாவது 2 பேர் தலைவலி இருக்கலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கன் தான். லெஃப்ட்ல ஒருத்தன் தனியா வரான். டேய் என்னடா 2 ஹெட்ஷாட் வாங்கிட்டு அவனும் 16 கன்னுடா. உதா
இல்லைங்க இல்ல கொஞ்சதான் டே பட்றா ரெண்டு அடி அடிச்சான்டா சாவலடா அவனை விட்டுரு ஜிலோ तुम्हें तो तुक 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 எங்கடா அவன் சேட்டு பட்டி டேய் நான் கால் பண்றேன் கால் பண்ணிட்டு இருக்கான் போல அப்டேட் நாளைக்கே இல்ல நாளைக்கடா மெக்கா ஃபியூஷன் 110 கம்மிது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டுலாம் எடுக்க மாட்டான் சரி ரெடி கூட ஒரு இது போடலாம் டிடிஎம் போடலாம் டிடிஎம் ஆனாடா டிடி This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. I need a weapon. ஒரே கலர் ரெண்டு கொண்டா ஸ்கோர் ஏய் டேய் இவனை வேஸ்ட் ஆவணுங்க உள்ள போய் அடிங்கடா இது இவங்க தப்பா சொல்லுங்க இது இவங்க தப்பா நிறைய தெரியுமா பசங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் தெரியுங்க வாழவே முடியாதுன்ற காலத்துக்கு போயிட்டோம் இதுல யாரோ இவங்களே எங்க சேர்ந்த அந்த காலத்தையா நீங்க சேர்ந்த யாரோ உள்ள இந்த தற்கொலை சாவணும் இல்லைன்னா எனக்கு சேர்ந்த வாழும் நான் சொல்றேன் வீட்டுல டீ ஓடுனது ஓகே சார் ஜனது அப்புறம் சொல்லி இப்பதான் ரெண்டாவது கலந்து கோல்டன் ரூல்ஸ் அப்போதானே அம்மா மட்டும் சொல்லும்போது அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணும் ஆமா சொல்லுங்க
சும்மா லைட்டா all this bad. அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை மட்டும் புத்தகத்தில் தங்கி என்ன பண்ணியிருக்காங்களோ பரவாயில்லையே. ஐயோ 11 ஸ்ட்ரீக் போச்சு. காத்துல வந்து இருக்காங்க. உங்க அப்பா நான் உட்காரு. நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த சரி தப்பு எல்லாமே நம்ம சொல்லிடணும். யோசிச்சு பாருங்க, கொலப்பின தப்பு ஜெயில போறாங்க. ஆனா இதுல ஆடு மாடு கோழி இதுல எதை கொலை பண்ணாலும் தப்பு இல்லை, தண்டனை இல்லை. ஏன்னா நம்ம ஏன்னா அவங்களால நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க இப்ப நமக்கு ஆரோக்கியம் அவங்களோட உணர்வு ஒரே காரணம் தான். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா உயிர்களையும் நம்ம அடிமைப்பட்டு வச்சிருக்கோம். இது சரியா இல்ல, ஆனா அப்படிதான் வச்சிருக்கோம். என்ன நம்ம சௌகரியம் யோசிச்சு பாருங்களேன். ஃபியூச்சர்ல நம்மளோட ஒரு அறிவு அதிகமா ஒரு பீஸ்ஃபுல் வைக்கணும். அப்போ இப்ப நம்ம மிருகங்களை நடத்துவோம், அவங்க நம்மள நடத்துவாங்க. இது தப்பு அநியாயம் அப்படின்னு பேசுவோம். நம்ம சைஸுக்கு ஏற்ற சட்டம் மாதிரி தான் அந்த சரி. இந்த கதையில அந்த Watch out! அந்த பசங்க சாதனையா இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி அந்த பசங்க செத்துறேன்னு சொல்றாங்க. பசங்க செத்தா கூட பரவாயில்ல, எங்க கௌரவம் தான் முக்கியம் நினைக்கிறேன். அப்பனை விட கேவலமான அப்பன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? ஒரு அப்பா பையனத்துல இருந்து பேசுறேன். உன்னோட சந்தோஷமா இல்லாத ஒரு என்ன பெருசா எதிர்பார்த்திருப்போம். மினிமமா ஒரு நல்ல வேலை, பொண்ணு கடைசி வரைக்கும் நல்லா வச்சு காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். மற்றபடி உன்னோட சந்தோஷம் தான் இது. சூப்பர் சார், ப்ரௌட் ஆஃப் யூ. சரி, அடுத்த கதை புரியுது வசதிதா. இதுதான் அடுத்த கதை. எங்க ப்ரோ போனா வரானா ஐயா? தெரியலடா, போன் எடுக்கலடா. சில பேரு கொஞ்சம் தயங்குறாங்க. வானா ஒரு நாளைக்கு தான். ஓகே பாய். இந்த நைட் ப்ராஸ்டியூஷன்ல எப்படி